ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இந்த டைட்டோமேஷியஸ் எர்த் அப்படிங்கிற பவுடரை பற்றி தாங்க பேச போகிறேன். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பூச்சிகளை வந்து கட்டுப்பாடில் வைக்கிறதுக்காக, நம்ம வீடுகளில் சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள்லாம் வருது இல்லையா, இதை வந்து கட்டுப்பாடில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பவுடருங்க இது. இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆர்கானிக். இது வந்து விஷம் கிடையாது. நீங்கள் ஹிட் மார்டின் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆகாத பூச்சிகள் கூட இதில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இது வந்து டயட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆல்கேலேருந்து எடுக்கப்பட ஒரு பவுடருங்க. இது வந்து உங்களுக்கு பவுடர் அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சாலும் இது வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸில் இருக்கிற மாதிரியான ஒரு துகள்கள். இந்த துகள்கள் வந்து பூச்சிகள் மேலே வந்து நடக்கும்போது அதன் உடம்புகளில் அங்கங்கே வந்து கீறல்கள் போடும்போது அது வந்து அந்த பூச்சிகளை வந்து கொஞ்ச நாளில் இறக்க வைக்குது. இதுதான் இதோட மெத்தடில் இப்படி தான் சாகுது. நம்ம வீடுகளில் கருப்பான் பூச்சிகள், சின்ன சின்ன பாச்சான்கள் இதெல்லாம் அதிகமாகவே நடமாட்டம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் ஹிட்டோ இது போட்டாலுமே கேட்குறதில்ல. இந்த மாதிரி சில்வர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிகள் இருக்கிற பாத்ரூமில் இது வந்து பெரிய தலைவலி நம்மளுக்கு. அதே மாதிரி கார்டன்ஸ்லலாம் மழை பெஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து நத்தைகள் வந்து செடிகளை ரொம்ப நாசம் பண்ணும். இது எல்லாத்தையுமே இது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இந்த டைட்டோமேஷியஸ் எர்த் அப்படிங்கிறது வந்து நம்ம இயற்கையான ஒரு பவுடர் தான். இது வந்து நம்ம இயற்கையாக 100% குழந்தைகள் இருக்கும்போது கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை வந்து கார்டன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இதனால் வந்து வண்டுகள் கூட சாகலாம். வண்டுகள், அதாவது தேனி, பட்டர்ஃப்ளை, தும்பிகள் இது மாதிரி கூட இது மேலே பட்டா சாகுங்கிறதால கொஞ்சம் தொட்டிகள் கீழே மட்டுமே போடலாம். செடிகள் மேலே போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. செடிகள் மேலே பட்டாலும் இது வந்து பட்டுலாம் போகாது. இது வந்து 100% இயற்கையான ஒரு பவுடர் தான். இதை நீங்கள் போடும்போது நீங்கள் ஏதாவது மாஸ்க் ஏதாவது போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப நைஸான டஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு லேசான எரிச்சல்கள் ஏற்படுத்தலாம். மற்றபடி இது வந்து விஷங்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த இடமும் கிடையாது. இது வந்து 100% ஆர்கானிக் தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 10 to 15 நாள் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணணும். அதாவது உடனே இறந்துடும் நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் டைம் கொடுக்கணும். அந்த பவுட்ரு மேலே பூச்சிகள் நடந்து கொஞ்சம் நாள் கழித்து அது பொறுமையாக தான் இறக்கும். ஆனால் இறக்கும்போது கண்டிப்பாக வந்து 100% எல்லாமே வந்து இறந்துடுங்க. நான் வந்து இதை கண் கூட பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போ நான் திரும்பவும் வாங்கியிருக்கேன். என் வீட்டுகளில் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பாச்சான்கள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. நான் ஹிட்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது ரொம்ப கேட்கலை. குழந்தைகள் இருக்க வீட்டில் நம்ம எல்லா நேரமும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இதை நான் வாங்கியிருக்கேன். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ இதை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஸ்பூன்லலாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராதுங்க. அது ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்காது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்காக நம்ம ஒரு பெப்சி பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெப்சி பாட்டிலோ இல்லைன்னா ஒரு மாசா பாட்டிலோ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மூடிகளில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஃபனல் வச்சு பொறுமையாக வந்து இந்த பவுடரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் ஒன்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ஃபனல் மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அங்கங்கே லேசாக அமுக்கி விட்டு தெளித்தாலே போதும். அதாவது நம்ம பூச்சிகள் அடிக்கடி தென்படுற இடங்களில் இதை வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். அதாவது பவுட்ரு மேலே நம்ம பூச்சிகள் நடமாட்டம் இருந்தாலே அது இன்னும் ஒரு 10 to 15 நாளில் கண்டிப்பாக இறந்துடும். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கும் கையிலலாம் படாமல் நம்மளுக்கும் ஈஸியாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்ம சாதாரணமாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் டஸ்ட்டாக இருக்கும். நம்ம தொடச்சாலும் ஈஸியாக போயிடும். எங்கேயுமே எதுவும் ஆகாது. இது வந்து நம்ம பூச்சிகள் வழித்தடங்கள், தொட்டிகளுக்கு அடியில் இதை மாதிரிலாம் நம்ம நல்லாவே போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயற்கையாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஹிட் மார்டின்லாம் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்குமே அதை அடிக்கும்போது ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதில் பூச்சிகள் கட்டுப்படவே மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு வாடையும் கிடையாது. இது வந்து ஒரு விஷமும் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக பூச்சிகளை இது கண்ட்ரோல் பண்ணும். நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேங்க. இது நான் 2வது வாட்டி வாங்குகிறேன். இது முன்னாடி வாங்கி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து இதை வாங்குகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.